பால் கறக்கிற நேரத்துல ஓ முகத்திலயும் பசுவோட முகத்திலயும் ஒரு அருமையான ஏக்கம் வரணும். என் முகத்துல ஏக்கம் வீக்கம்லாம் வரும். ஆனா பசு முகத்துல எப்படி ஏக்கம் வரும்? வேண்டா வெறுப்பா பாலை கறந்து பாரு. பசு வேற ஆள் கிடைக்க மாட்டானான்னு முகத்தை ஏக்கமா வச்சுக்கும். பலா, உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கா. என்னய்யா? நான் இப்போ வந்துடுறேன். வந்திருக்கிறது மீரா தானே? ஹாய் மீரா. என்ன இந்த பக்கம்? ஷூட்டிங் பார்க்கணும்னு ஆசையா இருந்தா சொல்லிருக்கலாம்ல. நானே உங்களை கூட்டி வந்திருப்பேன்ல. என்னப்பா இது? நீ இங்கேயா இருக்க? என் பணம் போய்கிட்டு இருக்கு. நீ ஷாட்டை முடிச்சிட்டு வந்து அப்புறம் பேசு. வட்டிக்கு வாங்கி படம் எடுத்துக்கிட்டு இருக்கேயா? இந்த பொண்ணு பிரமாதமா இருக்காளே. நான் எடுக்க போற நகை விளம்பரத்துல இந்த பொண்ணையே மாடல் ஆக்கிடுவோம். நீங்க இப்படி கொஞ்சம் வாங்க. அந்த பொண்ணு நடிக்கிறதுக்காக இங்க வரல. அப்புறம் வாளா. ஐயோ நீங்க சும்மா இருங்க. மீரா, நான் இப்போ வந்துடுறேன். நீங்க வாங்க, நீங்க வாங்க. மச்சம்தான். ஐயோ, காட் இட். என்னடா இதெல்லாம்? பால் கறக்க பசு கொண்டாடானா காலமாட்ட கொண்டு வந்திருக்க? ப்ரொடியூசர் எங்க? என்ன சார் இதெல்லாம்? ஒரு பசுவை தேடி நாங்க எங்கெங்கயோ அலைஞ்சோம் சார். காலை கிடைச்சதை தவிர பசு கிடைக்கவே இல்ல. இந்த தாடி மீசியோட பாக்கும்போது என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? நான் தான் பாண்டி. யார் பாண்டி இது? இது நம்ம பாலாவோட ஆளு. பாலா இப்ப ஷூட்டிங் முடிஞ்ச உடனே வந்துருவான். இப்ப அவனுக்கு தான் ஷாட் வச்சிருக்காங்க. நீ பேசிக்கிறேன், வந்துடுறேன். சொல்லுங்க மீரா. டைரக்டர் ரொம்ப கோவத்துல இருக்காரு. உன்னை கூப்பிடுறாரு. சீக்கிரமா வர. நீ போ, நான் வரேன். சீக்கிரம் வந்துரு. பாத்தீங்களா, இங்க எப்பவுமே இப்படிதான் பிஸியா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாலா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இறந்துட்டாலும் இப்பவும் என் மனசுல அவர் தான் இருக்காரு. அவரை நினைவுகளோட வாழ்றதுக்கு தான் நான் விரும்புறேன். இன்னொரு உறவை பத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது விதியா இல்ல சதியான்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே பார்க்கவே முடியாது. என்னோட வினோவோட கண்களை உங்க மூலமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களை பார்க்கும் போதும் பேசும் போதும் வினோவோட கண்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனசுல ஆசை வரதுக்கு நான் காரணமா இருந்திருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. மீரா, ஆனா இனிமே இத பத்தி எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ்.